நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்சஸ் கணக்கெடுப்பு வந்துருச்சு. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து எடுப்பாங்க. கொரோனா வந்தப்ப எடுக்க முடியாம போனாலும் கொஞ்சம் லேட்டா இப்ப எடுக்கிறாங்க. சென்சஸ் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப வந்து முக்கியமானது. அதை மிஸ் பண்ணவே கூடாது. பொதுவா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா சென்சஸ் எடுக்கிறாங்க. ஒன்னு ஆன்லைன்ல, இன்னொன்னு ஆஃப்லைன்ல. எப்பயுமே ஆஃப்லைன்ல மட்டும் தான் எடுப்பாங்க. ஆஃப்லைன்னா என்னன்னா நேரடியா வீட்டுக்கு வந்து எடுக்கிறதா ஆஃப்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, நேரடியா வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா ஆன்லைன் வருது. ஆன்லைன் மூலமா எவ்வளவு நல்ல விஷயம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நாமளே நம்ம தகவலை பொறுமையா கொடுக்க முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே நீங்க பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல பண்றதுக்கான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. நேத்தே ஆரம்பிச்சிருச்சு. 17ஆம் தேதியில இருந்து இந்த மாசம் கடைசி வரையும் நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாசம் கடைசி வரையும் ஆன்லைன்ல நீங்க சென்சஸ் கணக்குக்கு கொடுத்துக்கலாம். சென்சஸ்ல மொத்தமா 33 கேள்வி கேட்கறாங்க முதல் கட்டமா. அந்த 33 கேள்விக்குமே நீங்க பதில் சொல்லணும். கண்டிப்பா உங்களால பதில் சொல்ல முடியும். ஏன்னா அது உங்களை பத்தியான தகவலை தான் அவங்க கேட்கறாங்க. நீங்க எந்த வீட்டுல இருக்கிறீங்க, அது வாடகை வீடா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடு எப்படி, அது டார்ஸ் வீடா, உங்க தரை எப்படி இருக்கும், அது மண்ணு தரையா, இல்ல வந்து நீங்க வந்து டைல்ஸ் போட்டிருக்கீங்களா, உங்க செவுரு எப்படி இருக்கும், அது மண்ணு செவுரா, இல்ல வந்து கல்லால கட்டினதா, ஆலா பிளாக்கா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுடைய டீடைல்ஸ கேட்கறாங்க அவங்க. அப்ப உங்களை பத்தி தகவலை வந்து நீங்க கொடுத்துக்க முடியும். 33 கேள்வியுமே உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் கேட்கறாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒருவர் தான் வந்து குடும்ப தலைவரோ இல்ல குடும்ப தலைவியோ அந்த மாதிரி பேர் கொடுத்துட்டு, அதாவது இவங்களுக்கு கீழே தான் அந்த குடும்பம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துட்டு ஒரு போன் நம்பர் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துடைய தகவலையும் நம்ம கொடுத்துடணும். இதுல பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு நம்பர் எல்லாம் கேட்கவே கிடையாது. ரேஷன் கார்டை பத்தி எல்லாம் கேட்கல. அவங்க வீடு, உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க, உங்களுடைய தரம் எப்படி இருக்குது, உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கறதான் வந்து பாத்தீங்கன்னா மையமாக கொண்டு ஒரு 33 கேள்வி கேட்கறாங்க. இப்ப ஆகஸ்ட் 1 இருக்கு பாருங்க. ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் நேரடியா வரப்போறாங்களாமா. அதனால ஆகஸ்ட் 1ல இருந்து ஆகஸ்ட் மாச கடைசி வரையும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட நேரடியா வந்து எடுத்துப்பாங்க சென்சஸ். இல்ல நான் வீட்டுல இருக்க மாட்டேன், வேலைக்கு போயிருவேன், நான் இருப்பேனான்னு தெரியல, அப்படியே இருந்தாலும் நான் தான் வந்து கரெக்டா பதில் சொல்லுவேன், எங்க அம்மா கரெக்டா பதில் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது, ஏன்னா பெரியவங்க வீட்டுல இருப்பாங்க, அப்ப வந்து எனக்கு பதில் சொல்ல தெரியாது அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டுல இருப்போம், நேரடியா வந்து பதில் சொல்லிடுவோம்னா சரி, இல்லாட்டி நம்ம காத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அசந்த நேரமா பார்த்து வந்துட்டு போயிட்டாங்க, நம்ம சென்சஸ்ல வரமாட்டோம். அது ரொம்ப பிரச்சனை. நம்ம வந்து என்ன பண்ணி அவனை எப்படி SIR பண்ணி முடிச்சோமோ அந்த மாதிரி சென்சஸ் பண்ணி முடிக்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்க சென்சஸ் வந்து பண்ணி முடிக்கணும்னா ஒன்னா வீட்லயே இருந்து அவங்க வர்ற வரையும் எதிர்பார்த்துட்டே இருந்து கரெக்டான பதில் சொல்லணும். எப்ப ஆகஸ்ட் 1க்கு அப்புறம். இல்லாட்டினா நீங்க என்ன பண்ணலாம், இப்பவே ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 1க்கு முன்னாடி ஆன்லைன் முடிச்சிருக்கணும். அதாவது இந்த மாசம் 31ஆம் தேதியோட உங்களுக்கு ஆன்லைன் முடிவடைகிறது. அதனால இப்ப இருந்து ஆரம்பிச்சு நீங்க என்ன பண்ணலாம், வந்து ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல வந்து எனுமரேஷன் ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு சென்சஸ் உடைய ஃபார்ம் தான் வரும். சென்சஸ் வந்து 2027 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்அப் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு எப்படி வேணா நீங்க கூகுள்ல கொடுத்தாலும் அந்த ஃபார்ம் தான் வரும். உள்ள போனோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 33 கேள்வி கேட்கும். அந்த 33 கேள்விக்கும் பதில சொல்லிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஒருவேளை தப்பா கொடுத்துட்டேன்னா கவலைப்பட தேவையில்லை. நீங்க கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், ஒரு 15 டிஜிட்ல. அந்த நம்பரை வச்சுக்கணும். அந்த நம்பரை வச்சுக்கிட்டு ஆகஸ்ட் மாசத்துல உங்கள்ட்ட நேரடியா வந்து எடுப்பாங்களா வீடு வீடா, அப்ப அந்த நம்பரை கொடுக்கணும். அந்த நம்பரை போட்டு அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கீங்களா இல்லையா, இல்ல சேஞ்ச் பண்ணோம்னா அவங்கள்ட்ட சொன்னா அவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒருவேளை நீங்க நிறைய டீடைல்ஸ் தெரியலன்னு காலியா விட்டுருந்தீங்கன்னா அப்ப அவங்க உங்கள்ட்ட கேட்டு அதை ஃபில் பண்ணிப்பாங்க. அப்ப ஆன்லைன்ல தெரியாத காலியா விட்டு ஃபில் பண்ணா கூட அப்ப நம்ம வந்து வரும்போது தேட்டு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். தப்பா பண்ணிட்டா கூட அப்ப நம்ம மாத்திக்க முடியும். நாம ஒரு தடவை தான் பண்ண முடியும். அதை நம்ம இந்த மாச கடைசிக்குள்ள பண்ணிடலாம். சரி, உங்களுக்கு ஆன்லைன்ல தான் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுங்க, ஃபுல்லாவே காட்டுங்கன்னு சொன்னா நம்ம அடுத்த வீடியோல தெளிவா போடுறோம். மற்றபடி நீங்க உள்ள போய் நான் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு போனாவே உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடும் அது என்னென்ன கேள்வி, என்னென்ன எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி நம்மளை பத்தி தான் கேட்கறாங்க. குடும்ப தலைவர் பேர் என்ன, குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க, திருமணமானவங்க எத்தனை பேர் இருக்காங்க, உங்கள்கிட்ட வாகனம் இருக்கா, உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் இருக்கா, உங்களுக்கு வீட்டுல கரண்ட் இருக்கா, உங்களுக்கு தண்ணி வருதா, நீங்க தண்ணி வீட்டுல வந்து பிடிக்கிறீங்களா, வெளியே போய் தான் பிடிக்கிறீங்களா, உங்க வீட்டுல பாத்ரூம் இருக்கா, பாத்ரூம்ல இருந்து வந்து தண்ணி வெளியே போறதுக்கு எப்படி வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம், இதை பத்தியான எல்லா விஷயமும் வீடு சம்பந்தமா தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால உங்களுக்கு படிச்சு பார்த்தாவே புரியுங்கன்னா நம்ம போடுங்க. வேணும்னா சொல்லுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஃபார்மவே வந்து ஒன்னொன்னா காமிச்சு போடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாச கடைசிக்குள்ள நம்ம சொல்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்லைன்ல பண்ணிக்கோங்க. இதுதான் இப்ப போயிட்டு இருக்கு சென்சஸ் கணக்குன்னு சொல்லிட்டு. SIR விட இது கொஞ்சம் ஈஸியா தான் உங்களுக்கு தெரியும், பாத்துக்கலாம் நம்ம. அப்படி இல்லை நான் நேர்ல தான் பண்ணுவேங்கிறவங்க நேர்ல பண்றப்ப நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கும். அடுத்த மாசம் எப்ப அவங்க வராங்களோ அப்ப செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது.
ஆனா இதுல நீங்க ஆன்லைன்ல பண்ணா கடைசியா ஒரு நம்பர் கொடுக்கும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம், நேரடியா சென்சஸ் இருக்கிற வரவங்க மட்டும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு நம்பர் தான், ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தவங்க பேர்ல தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணணும். சரிங்களா? இப்ப வந்து அந்த நம்பர் தான் நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். அந்த நம்பர் நம்மள்ட்ட இருந்தாவே நம்ம ஆன்லைன்ல பண்ணது நமக்கு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி ஆயிக்கும். இது யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும்.